हरि विठल ಒಳ್ಳೆ ಚಿನ್ನದ ಒಳ್ಳೆ ಚಿನ್ನದ ಬಟ್ಲಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಚಿನ್ನದ ಬಟ್ಲಲ್ಲಿ ಹೋದ ತುಂಬಿ ಉಲ್ಲಾಸ ಮನ ಒಳ್ಳೆ ಚಿನ್ನದ ಬಟ್ಲಲ್ಲಿ இப்படியாக பகவான் சந்தோஷமாக போஜனம் செய்தாகிவிட்டது. அடுத்த ஒரு சில நிமிடம் பகவான் சேனம் செய்வது போல் ஒரு பாவனை. யசோதாதேவி தான் பக்லாதேவி, ஸ்ரீனிவாசனுடைய தாயார். அவள் நீலாம்பரி முதலான ராகங்களினால் பாட்டு பாடி பகவானை தூங்க பண்றாள். அதே மாதிரி மறுநாள் காத்தால சாவேரி, சுருட்டி, பூபாலம் முதலிய ராகங்களினால் பாட்டு பாடி ஸ்ரீனிவாசா எழுந்திரு, உனக்கு இன்னைக்கு கல்யாணம், தைலபங்கம் செய்து விடுறேன், எண்ணெய் தேய்ச்சி விடுறேன்னு சொல்லி சந்தோஷமாக எழுப்பி விடுறா. அப்போ தர்மசாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, பெண்டுகள் முதலில் தன்னை அலங்காரம் பண்ணிக்கணும், அதன் பிறகு வீடு வாசலின் அலங்காரம், அதன் பிறகுதான் பகவானுக்கு அலங்காரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன்படியாக பட்டாடை சலசலக்க, கை நிறைய வளையல், ஒட்டானம், நகை எல்லாம் போட்டுண்டு முதலில் தன்னை அலங்காரம் செய்து கொள்கிறார். அதன் பிறகு வீடு வாசலெல்லாம் மொழிகி கோலம் போட்டு தோரணம் கட்டி வீட்டை அலங்கரிக்கிறார். அதன் பிறகு பகவானை மனை போட்டு உட்கார வைத்து பாட்டு பாடி ஆரத்தி எடுத்து வெத்தலை பாக்கு கொடுத்து தங்க மோதிரத்தினாலே தங்க கிண்ணியிலே பகவானுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறா, தைலபங்கம் செய்து விடுறா. அப்போ என்ன சொல்கிறா, ஹே ஸ்ரீனிவாசா, நீ சிரஞ்சீவியாகிரு, பக்தர்கள் எப்படிப்பட்ட தவறுகள் செய்த போதிலும் எல்லோரையும் மன்னித்து ரட்சிப்பாயாகன்னு சொல்லி சந்தோஷமாக ஆசீர்வதித்து எண்ணெய் தேய்ச்சி விட்டு காசி யாத்திரைக்கு தயார் செய்கிறாள். நாங்களும் அதே போல் ஒரு சில நிமிடம் பகவான் சேனம் செய்வது போல் பாவனை செய்துவிட்டு பூபால முதலிய ராகங்களினால் பாட்டு பாடி எழுப்பி தங்க மோதிரத்தினால் பகவானுக்கு தைலபங்கம் செய்து காசி யாத்திரைக்கு தயார் செய்கிறோம். वटपत्रशायी श्रीरामचन्द्र
रंगशाही रमता मनो में पद्मादिराजे गरुडादिराजे वीरराजे सुरराज राजे त्रिलोक्यराजे राज राजे श्रीरंगराजे रमता मनो में कंदन ಹೋಗಿದಳು ಯಶೋದೆ ಕಂದನ ಹೋಗಿದಳು ಯಶೋದೆ ರಮಣನ ಅಂದರದಲ್ಲಿ ರಮಣನ ಅಂದರದಲ್ಲಿ ಮಂದಹಾಸ ನೋಡಿ ಸುವರ್ಣವ ಮಣಿಯ ತೊಟ್ಟಿಲಲ್ಲಿ ಸುವರ್ಣವ ಮಣಿಯ ತೊಟ್ಟಿಲ ದಿವ್ಯಮಣಿಯ ತೊಟ್ಟಿಲಲ್ಲಿ ದಿವ್ಯಮಣಿಯ ತೊಟ್ಟಿಲಲ್ಲಿ ಜಗದೀಶನು ತನ್ನ ಮಗನನ್ನು ಕರೆಯುತ್ತ ಜಗದೀಶನು ತನ್ನ ಮಗನನ್ನು ಕರೆಯುತ್ತ ಅದು ಆಭರಣನು ಹೃದಯದಿ ನೆನೆಯುತ್ತ ಆಭರಣನು ಹೃದಯದಿ ನೆನೆಯುತ್ತ ಪದಗಳ ದಿವ್ಯ ಪದಗಳ ಪಾಡುತ್ತ ಪಾಪದ ನಿಪ ನಿಪ ಮಗರಿ ಗಮ ಪದನಿ ನಿಪ ಮಗರಿ ಗಮ ಪಮ ಪದರಿಯದ ಮಗರಿಯದ ನಿಪ ಮಗರಿಯದ ಕಾನಿ ಮರಿ ಗದ ನಿಪ ಮಗ ಪಮ ನಿಪ ಗಾನಿ ರಿದ ನಿಪ ನಿಪ ಮಗ ಪಮ ಮಗರಿಯ ಹೋಗಿದಳು ನನ್ನ ಸೌಭಾಗ್ಯವು ಅನ್ಯರಿಗಾವುದೆಂದು ನನ್ನ ಸೌಭಾಗ್ಯವು ಅನ್ಯರಿಗಾವುದೆಂದು ಅನ್ಯರಿಗಾವುದೆಂದು ಕರಾರವಿಂದೇನ ಅಗಾರವಿಂದ ಮೂಕಾರವಿಂದೇ ವಿನಿವೇಶಯಂತಂ ಪಟಸ್ಯ ಪತ್ರಸ್ಯ ಭೂತೇಶಯಾನಂ ಕಾಲಂ ಮುಕುಂದಂ ಮನಸಾ ಸ್ಮರಾಮಿ ಯೋ ಯೋ
என்னன்னா பகவானுடைய கேசாதி பாதம் வரைக்கும் அலங்காரம். அதில் கொண்டை வைக்கிறேன், அது வைக்கிறேன், காய்ச்சல் போடுறேன், கையில் போடுறேன், எல்லாம் போடுறேன், சாம்பார் சாதம் தயிர் போண்டா எல்லாம் பண்ணி கொடுக்குறேன், சாப்பிடு. ஆனால் வயிறு வலிக்கிறதா சொல்லு, உனக்கு ஓமம் மறைச்சி சர்க்கரையோடு கொடுக்குறேன்டே கிருஷ்ணா அப்படின்னு இந்த பாட்டுடைய கருத்து. இது கன்னடத்தில் சொல்லது எனக்கு வரல, அதனால தான் தமிழில் சொல்கிறேன். இப்பொழுது பகவான் சயனம் செய்வது போல் ஒரு பாவனை. எல்லாரும் அமைதியாக இருக்கணும். उत्तिष्ठ उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वजा उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलम् अत्यादि सप्तर्षयः समुपास्य सन्ध्याम् आकाश सिन्धु कमलानि मनोहराणि आदाय पादयुगमर्चयितुं प्रपन्नाः शेषाद्रिशेखर विभो सिद्धं वृषादलवदे इह सुप्रभातं ये मानवा प्रतिदिनं पठितुं प्रवृत्ताः तेषां प्रभातसमये स्मृतिरङ्गभाजां प्रज्ञां परार्थसुलभां ईशानां जगदोऽस्य वेङ्कटपते विष्णोर्परां प्रेयसीं तत्वक्षस्थल नित्यवासरसिकां तक्षादिसंवर्धिनीं पद्मालङ्कृत वाणिपल्लवयुगां पद्मासनस्तां श्रियं वात्सल्यादि गुणोज्ज्वलां भगवतीं वन्दे 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 जगन्मातरं वन्दे जगन्मातरम्.
இப்பொழுது முதலில் பூவராகமூர்த்தி எழுப்பி விட்டுட்டு அதன் பிறகு சீனிவாச பெருமாளை எழுப்போம். ஏன்னா இப்பவும் திருப்பதியில பூவராகமூர்த்திக்கு ஆராதனை நடந்த பிறகுதான் சீனிவாச பெருமாளுக்கு நடைபெறுகிறது. அதன்படியாக இப்பொழுது முதலில் பூவராகமூர்த்தியை எழுப்புறோம். பிரார்த்தித திவ்ய ரூபம் யஜ்ஞோத்பவம் யஜ்ஞவராகமூர்த்திம் ராகேந்து துல்யம் திலகம் ததாம் ஸ்ரீபூசமேதம் சிரசா நமாமி நமாமி நமாமி. தேவி அம்புஜவல்லி ரமணனே பூவரா